முண்டக்கை கிராமத்தில் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 17 பேர் சாலியாற்றில் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சாலியாற்றில் 17 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீரோடு தண்ணீராக அடித்துச் செல்லப்பட்டவர்கள் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட கொடூரமானது நிகழ்ந்திருக்கிறது. முண்டக்கையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாலியாற்றிலிருந்து 17 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி. 17 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அவங்க யாரு, எங்கிருந்தவங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? கனிமொழி, நிச்சயமாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி, அதாவது உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சவக்கிடங்கள் அருகில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். முண்டக்கையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கோர சம்பவமான நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய உடல் என்பதும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து முண்டக்கையில் இருந்தவர்களுடைய உடல் முண்டக்கையில் இருந்து மலப்புரம் பகுதிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இங்கிருந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்கள் சாலியாற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதிக்கு சாலியாற்றிலிருந்து சுமார் 17 சடலங்கள் தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் சவக்கிடங்களுக்கு வந்த வண்ணமே கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இதில் சுமார் 12 சடலங்கள் ஆண் சடலங்கள் என்றும் தொடர்ந்து 5 சடலங்கள் பெண் சடலங்கள் என்றும் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதே சமயத்தில் தொடர்ந்து முகங்கள் அனைத்தும் சிதலமடைந்துள்ள நிலையிலும் ஒரு கை ஒரு கால் தலை இல்லாத நிலையிலும் தற்போது சடலங்கள் என்பது இந்த பகுதியில் உள்ள சவக்கிடங்கள் தற்போது வைக்கப்பட்டு வருகின்றது. அதே சமயத்தில் முண்டக்கை பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம், அதாவது வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு அங்கிருந்து மிகப்பெரிய ஆழத்தினுடைய அந்த தண்ணீர் வீழ்ச்சியிலிருந்து தான் அந்த உடல்கள் அனைத்தும் சாலியாற்றில் சவமாக இருந்துள்ளது. அங்கு பணியில் இருந்த மீட்பு பணித்துறையினர் தொடர்ந்து அங்கிருந்த சடலங்களை மீட்டு சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் ஆம்புலன்ஸ் மூலம் பயணித்து தற்போது அந்த சடலங்கள் அனைத்தும் இந்த மேப்பாடு பகுதியில் உள்ள சவக்கிடங்கள் தான் வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே சமயத்தில் தொடர்ந்து தன்னார்வலர்கள், உறவினர்கள் போன்ற அனைவரும் வருகை தந்து வண்ணமே இருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என கூட நினைக்கலாம். அதே சமயத்தில் 358 இருந்தது. தற்போது 17 உயிரிழப்புகளும் தற்போது ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.